நம்ம கரம் மசாலால அடுத்ததா பார்க்க போற இயக்குனர் இன்று நேற்று நாளை படத்தை கொடுத்த ஆர் ரவிக்குமார். இன்று நேற்று நாளை படத்தின் இயக்குனர் ஆர் ரவிக்குமார் நம்ம தமிழுக்கு ரொம்பவே புதுசான சயின்ஸ் பிக்ஷனை கையில் எடுத்திருக்காரு. அது கையில் எடுத்தது மட்டும் இல்லாம தன்னுடைய முதல் படத்தை வெற்றி படமா கொடுத்திருக்காரு இந்த படத்தின் இயக்குனர். சயின்ஸ் பிக்ஷனை காமெடியா சொல்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இந்த படத்துல காமெடிக்கு அப்படின்னு ஒரு தனி ட்ராக் இல்லாம ஹீரோவோட கதையோட காமெடி சேர்ந்து வர மாதிரி வடிவமைச்சிருக்காரு இந்த படத்தின் இயக்குனர் ரவிக்குமார். இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா கருணாகருடைய கேரக்டர் ரொம்பவே கரெக்டா டைரக்டர் யூஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம இவருடைய கேரக்டர் ஹீரோ கூடவே சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரி வடிவமைச்சிருக்காரு இந்த படத்தின் இயக்குனர். இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா டைம் டிராவல் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல காதல் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க. காதலுக்காக இவங்க டைம் டிராவல்ல டிராவல் பண்ணி நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. ஆனா அந்த பிரச்சனை இருந்து எப்படி விடுபடுறாங்க அப்படிங்கறத ரொம்பவே காமெடி கலந்து ரொம்பவே அழகா சொல்லி இருக்கிறது மட்டும் இல்லாம முதல் படத்திலேயே வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு இந்த படத்தின் இயக்குனர் ரவிக்குமார். என்ன நேரத்திலே இன்னைக்கு கரம் மசாலால நிறைய சீன்ஸ் எல்லாம் பார்த்து கண்டிப்பா எல்லாரும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from